கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உபவாச நாட்கள் முன்னை வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உபவாசம் என்பது கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவதற்கான ஒரு வழியாக காணப்படுகிறது. தனிப்பட்ட பரிசுத்தத்தை அதிகரிப்பதற்காக ஒரு நேரமாக இது காணப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் தேவனுடைய கவனத்தை பெறுவதற்காக உபவாசம் உங்களுக்கு உதவி செய்வதாக, சிறைப்படப்பட்டவர்களை விடுவிப்பதற்காகவும் இந்த உபவாசம் உதவி செய்கிறது. இவைகள் பிசாசுகளை நாம் உபவாசத்தினால் தவிர மேற்கொள்ள முடியாது. எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு நம்ம எதற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், மேத்யூ ஹென்ரி என்ற தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நமக்கு எதிரான சாத்தானின் வல்லமையை வீழ்த்துவதற்கும் தெய்வீக வல்லமையை நமக்கு உதவியாக கொண்டு வருவதற்கும் உபவாசமும் ஜெபமும் சரியான வழிமுறைகளாகும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கு விரோதம் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. தேசத்தில் இருக்க ஜனங்கள், சபையில் இருக்க ஜனங்கள், ஊழியர்கள், இன்னும் சொல்ல போனால் எல்லா மதத்திற்கு விரோதமாகவும் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் குடும்பங்களாக இருந்து ஒன்றாக சேர்ந்து உபவாசித்து ஜெபிப்பது தேவன் ரொம்ப விரும்புகிறார். எஸ்ரா எழுதின எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 to 23 வரையிலும் வாசித்தீர்கள் என்று சொன்னார். 21ஆம் வசனத்தில் எஸ்ரா சொல்லுகிறார், எல்லாரையுமே உபவாசம் பண்ண அழைக்கிறார். இது குடும்பமாக சேர்ந்து நீங்கள் உபவாசிக்க வேண்டிய நேரமாக காணப்படுகிறது. இங்கே அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகாவே நதியடியில் உபவாசத்தை கூறினேன். ஆமென். எஸ்ரா உபவாசத்தை கூறுறார். எதுக்கெல்லாம்? நம்மளுக்காக, கணவன் மனைவிக்காக, ஊழியர்களுக்காக, அடுத்தது பாருங்க நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை தாழ்த்தி உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு சொன்னார், சிலுவையில் எனக்காக நீ எழணும், ஏன் அழுகாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அதுதான் இங்க எஸ்ராவும் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில், இன்றைக்கு நடக்கிற இந்த 15ஆம் தேதி இந்திய தேசத்தில் நடக்கிற பொல்லாத ஆவின் கிரிகள் நம்முடைய வாலிப பிள்ளைகளை தொடாதபடி, நம்முடைய சிறு பிள்ளைகளை தொடாதபடி, வேலைக்கு போற பிள்ளை, ஐடி ஃபீல்டு இருக்க பிள்ளைகளை தொடாதபடி, இன்னும் சொல்ல போனால் பிசினஸ் செய்கிற கிறிஸ்தவர்களை தொடாதபடி, இந்த தினத்தின் நாளில் நீங்கள் உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக அந்த எல்லை பிசாசுகள் அதை விட்டு வெளியேறாது. நம்மளை தொடாது, நம்முடைய ஜனங்களை தொடாது, நம்முடைய வாலிப பிள்ளைகளை தொடாது. இந்த நாளில் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், எதிர்காலங்கள், சந்ததிகள், உங்கள் தொப்பிற்குடி சம்பந்தமா வந்து சாபக்கட்டுகள் இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவிக்க கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். அவருடைய ரத்தத்தினால் நீ பிள்ளைகளை வேலியடைத்து இப்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் நாம் காண்போம். ஏனென்றால் இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் என்று. எனக்கு அருமையானவர்களே, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 முதல் பாயிண்டை வைத்து இன்றைக்கு ஜெபிங்கள். அடுத்தடுத்த பாயிண்டை வைத்து நாம் நிச்சயமாக வருகிற நாட்கள் காணலாம். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின ராட்சத ஆவிகள் கூட என் தேவனாய் கர்த்தர் உருவின பட்டயத்தோடு மிகாவிலே தூதர்கள் அனுப்பி அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி உங்கள் பிள்ளைகளை ஜெயமெடுக்க வைப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்வார். நீங்கள் குடும்பமாக இந்த நாட்களில் தாய் தகப்பன் பிள்ளைகளை பழக்குவீங்கள். உபவாசம் பண்ண சொல்லுங்க, பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளை காண்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உபவாசத்தோடு இந்த நாளில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மரது அபிஷேகம் இறங்கட்டும், பிள்ளைகள் மீது இறங்கட்டும். அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்கள் அந்த காரியத்தில் விடுதலின் ஜெயமும் உண்டாகட்டும். அற்புதங்கள், அதிசயங்கள் காணட்டும், நன்மையானவர்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. ஆமென்.